இந்நிலை தன்னில் மண்ணி எய்திடும் கலாதி போதம் தன்னளவு அறிந்து நிற்கும் தகவிழா மலங்கள் நீத்த அந்நிலை கரணமாக வகை அறிவடங்கி மண்ணிட வியாபியாய வான்பயன் தோன்றுவென்றே. இந்நிலை தன்னில் மண்ணி எய்திடும் கலாதி போதம் தன்னளவு அறிந்து. இந்நிலை எந்நிலை? சகல நிலை, இப்ப இருக்கிற நிலை, இப்ப இருக்கிற நிலை. இந்த நிலையில கலாதி போதம், கலாதி போதம் கலை முதலாகிய தத்துவங்களினால் விளங்குகிற அறிவு, கருவிகளின் வழியாக பெறுகிற அறிவு. அதுக்கு என்ன ஞானம்? என்ன ஞானம்? பாச ஞானம். கருவிகள் வழியாக பெற்றால் பாச ஞானம். தன்னளவு அறிந்து, அதன் தன்மையை அறிந்து, பாச ஞானத்தின் இயல்பை அறிந்து, பாச ஞானத்தின் இயல்பை அறிந்து. எந்த நிலையில? சகல நிலையில. சகல நிலையில பாச ஞானத்தின் தன்மையை அறிந்து நிற்கும் தகவலா மலங்கள் நீத்த அந்நிலை. அந்நிலை என்னிலை? சுத்த நிலை. இந்நிலை சகல நிலை, அந்நிலை சுத்த நிலை. சுத்த நிலை. அந்த சுத்த நிலைக்கு போகணும்னு என்ன ஆகணும்? மலங்கள் நீத்த அந்நிலை. மலங்கள் நீத்த அந்நிலை. பாசம் நீங்கிய சுத்த நிலையில, பாசம் நீங்கிய சுத்த நிலையில என்ன ஆகும்? கரணமாக வகை. அங்க கருவி கரணங்களுக்கெல்லாம் என்ன கிடையாது? வேலை இல்லை. சுத்த நிலையில கருவி இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, அதனால ஒரு பயனும் இல்லை. எனவே கரணமாக வகை அறிவு என்ன ஆகணும்? அடங்கி. அறிவு அடங்கி. அறிவு அடங்குனா என்னதுங்க? தற்போதம் கெட்டு எனக்குன்னு ஒரு பெருமை இருக்கு, எனக்குன்னு சுதந்திரம் இருக்கு அப்படிங்கிற நினைப்பெல்லாம் விட்டுட்டு எதுல அடங்கணும்? அருள்ல அடங்கணும். அருள்ல அடங்கணும். அறிவு அடங்குதல் என்பது அறிவு தற்போதம் கெட்டு திருவருள்ல அடங்கி நின்ற அந்த நிலையில மண்ணிட நிலை பெற. அது உம்மா வந்துட்டு வந்துட்டு போகக்கூடாது. என்ன செய்யணும்? அப்படியே நிக்கணும். அப்படியே நிக்கணும்னு என்னது? எனக்கு சுதந்திரம் இல்லை, கருவிகளினால எனக்கு பயன் இல்லை, திருவருளே எனக்கு வேணும் அப்படிங்கிற நினைப்பு என்ன ஆகணும்? ரொம்ப வலிமையா இருக்கணும். நமக்கு அப்பப்போ வந்து போகும் இல்லையா? நமக்கெல்லாம் அப்படித்தானே இருக்கும். கொஞ்ச நேரம் பூஜை பண்ணும் போல ஆஹா இப்படியே இருந்தா நல்லா இருக்கையான்னு தோணும். பூஜையை முடிச்சோடனே அவ்வளோதான், அடுத்த நாள் பூஜையப்போ ஏதாவது வந்தா உண்டு, வந்தாதான் உண்டு அருவோம் இல்லையா? அப்போ நமக்கு என்ன இருக்குங்க? மாறி மாறி வரும். ஆனா சுத்த நிலை என்பது எப்படி இருக்கணும்? அந்த நினைப்பு மாறாம இருக்கணும். அதான் மண்ணிட. மண்ணிட வியாபியாய வான்பயன் தோன்றும் என்று. வியாபி என்பதற்கு என்னதுங்க? வியாபி. வியாபினா நீக்கமர நிறைந்திருத்தல். நீக்கமர நிறைந்திருத்தல். அதாவது அந்த வான் பயன். வான் பயன் என்னது? மழை இல்லை, மேலான பயன். மேலான பயன். ஆன்மாவின் மேலான பயன் அது திருவடிதான். அப்போ கருவிகளை விட்டு நீங்கி திருவருள்ல அடங்கி நின்றால் என்ன ஆகும்? முத்து இன்பம் வாய்க்கும். வான் பயன் தோன்றும். வான் பயன் தோன்றும் எப்போ? அன்றே. என்னைக்கு கருவியை விட்டு திருவருள்ல அழுந்தி நின்னோம்னா திருவடி பேரு அப்பவே வாய்க்கும். இந்த பிறவியில் அப்படி இருப்பார், அடுத்த பிறவியில் புத்தி தரனா சொல்ல மாட்டாரு. எந்த நிலையில நமக்கு அந்த நிலை தோன்றுகிறதோ எண்ணத்தில் நிலைங்க? பாச நீக்கம் சிவப்பேர். பாச நீக்கம் சிவப்பேரும் இடையீடு இன்று நடப்பதே. ரெண்டுக்கு என்ன கிடையாது? கேப் கிடையாது, டைம் லிமிட்டு. இப்போ பாசத்தை விட்டுரு, நாளைக்கு உனக்கு திருவடியை கொடுக்குறதா சொல்ல மாட்டாரு. பாசம் நீங்க 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 என்ன ஆகும்? சிவப்பேர் விளங்கிக்கிட்டே வரும். 10% பாசத்தை விட்டா சிவப்பேர் எவ்வளவு? 10% உடனே நிகழ்ந்துடும். இது 50% விட்டா 50%, 99 விட்டா 99, 100னா கிடைப்பெற வேண்டியது. இங்க வேலை கிடையாது. 99.9 வரைக்கும் தான் இங்க வேலை. அந்த பாயிண்ட் 1 காலி ஆச்சுன்னா கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சரியா? எனவே வான் பயன் தோன்றும் அன்றே. அன்றே தோன்றியதான் ஆன்ம லாபம். ஆன்ம லாபம். அனுபவத்தை எழுத வேண்டியது இல்லையான்னு கேக்குறீங்களா? இந்த நிலைக்கு முன்னாடியே கிளாஸ்க்கு வர வேண்டியது இல்லை. நீங்க ஏன் வந்து கஷ்டப்பட்டு எழுதுறீங்க?
இதுக்கு முன்னாடி நிலைக்கே என்ன வேண்டியதில்லை, கிளாஸுக்கெல்லாம் வர வேண்டியதில்லை. சரிங்களா? கேட்டல் ஞானம், சிந்தித்தல் ஞானம். சிந்தித்தல் ஞானம் நிகழ்ந்து முடிச்சாலே வகுப்பெல்லாம் தேவையில்லை, நூல் தேவையில்லை. தெளிதலுக்கும் நிட்டைக்கும் நூல் வேண்டாம். சரிங்களா? கேட்பதற்கும் சிந்திப்பதற்கு தான் நூல், தெளிதலுக்கும் நிட்டைக்கும் நூல் வேண்டாம். அதனால அப்பெல்லாம் கேட்க மாட்டோம். என்னது அனுபவத்தை எழுதுகள்லாம் கேட்க மாட்டோம். ஒன்றும் பயப்படாதீங்க. அப்போ வந்து நோட்டை நீட்டிட்டு வராது அப்படின்னு ரொம்ப கவலைப்படுறாரு ஐயா. அப்பெல்லாம் எழுத வேண்டியதில்லை. அடைபவர் சிவமே ஆகும், அதுவன்றி